ஹாய் டியர்ஸ், நம்ம இப்போ வந்து OT7க்கு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோடைய நேம் வந்து வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது வந்து OT7 அப்படின்றதுனால நான் வந்து இன்ட்ரோலாம் இதுக்கு கிடையாதுடா. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து OT7 எல்லாருக்குமே வந்து நான் இண்டிவிஜுவல் நேம் கொடுத்துருப்பேன்டா, கேர்ள்ஸ் நேம். இது வந்து நான் ஒரு தடவை மட்டும் அந்த கேர்ள்ஸ் நேம் சொல்லிக்கிறேன்டா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்கள எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஜின், மிஸ்ஸஸ் ஆரம், மிஸ்ஸஸ் ஹோபி அந்த மாதிரி தான்டா சொல்லுவேன். இவங்களுக்கான பேருடைய நேம்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன்டா. ஆரமுக்கு வந்து ஜியா, ஜின்னுக்கு வந்து ரியா, சுகாக்கு வந்து நிவி, ஜேஹோப்க்கு ஜோயா. இப்போ விமின் குக் அவங்களுக்கு வந்து ஜிமினுக்கு வந்து ஸ்வீட்டி, தயாங்குக்கு வந்து ஷா, ஜங்குக்கு வந்து மெர்லின்றா. இதான் நம்ம OT7 கேர்ள்ஸ் பேர்ஸ் நேம். உங்களுக்கு நீங்கள் என்னென்ன யார் யாரோட பயஸ்ன்றோ அதை வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்கடா. அடுத்த ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் ஒரு வீட்டில் தான்டா ஒருத்தவங்க ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க நம்ம வேறு யாரும் இல்லைடா, ஹோபி வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு அவங்க வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூப்பிட்டுட்டு, ஏம்மா நீ டெய்லி ஃபீல் பண்ணுற, அந்த ஃபோட்டோவை பார்த்தே நீ டெய்லி ஃபீல் பண்ணுற, விடுமா, போனவங்க வந்து என்ன திருப்பி கிடைக்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி சொல்கிறாங்க. இல்லைடா, நம்ம பண்ணதும் தப்பு தானே, நம்ம அப்போ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணியிருந்தா அவள் அன்றைக்கி வீட்டில் இருந்திருப்பா, போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அம்மா கேட்குறாங்க. சரிம்மா, ஜோயா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறாங்க. ஜோயா வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஹோபி இருக்கார்ல, அவங்களுடைய ஒய்ஃபு. அவள் மாடியில் தான்டா இருக்கா, கிளம்பிட்டு இருக்கா இது ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவுடைய அத்தைக்கு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்கிறாரு. சரிடா. இல்லைடா, இது நம்ம மாப்பிள்ளையும் ஜியாவும் வராங்கடா, நீ ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடு. சரிம்மா, நான் மேலே போய் ஜோயாவை பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா. சரிடா. எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு வைம்மா, நான் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிடா, நீ போயிட்டு வா, நான் போட்டு வைக்கிறேன். அவர் ரூம்குள்ளே போயிட்டு ஜோயா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் ஹோபி. குழந்தைங்க அவங்களே இப்போ தான் நான் ரெடி பண்ணி கிளம்ப வச்சேன். அது வேறு யாரோட, ஹோபியோட குழந்தைங்க தான். ஹோபியோட குழந்தைங்க நேம் வந்து யூனா, லூனா, ரெண்டுமே அவருக்கு வந்து பெண் குழந்தைங்க அப்படி தான்டா. சரி, நீ கீழே வா, அம்மா காஃபி போட்டிருக்காங்களா, உன்னை கூப்பிட்டாங்க, நான் உன்னை பார்க்கணும் அப்படி தான் வந்தேன். சரி, இது ஜியாவும் ஆரமும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் இனிமேல் தான் போய் கூப்பிடணும். ஹோபியும் ஜோயாவும் வந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. கீழே வந்து காஃபி குடிச்சிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அத்தை ஹோபியோடைய அம்மா வந்து சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து லீவ் போடணும்ல, ஸோ அதனால் வந்து நான் வேகம் போய் இன்றைக்கி பிடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நான் முடிக்கணும், குழந்தைங்களே நான் கூப்பிட்டு போகிறேன், நான் வந்து கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். டே ஹோபி, உனக்குடா? இல்லைம்மா, நான் போய் மாப்பிள்ளையும் ஜியாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன், வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம். சரிடா. ஹோபி கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. ஏர்போர்ட்டில் ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் ஜியா அண்ட் ஆரம் அங்கே வந்துட்டுருக்காங்க. அவங்க கூட வந்து 2 பாய் பேபிஸ், அதாவது ஆரமுக்கும் ஜியாவுக்கும் வந்து 2 பாய் பேபிஸ் தான்டா. 2 பாய் பேபிஸோட நேம் வந்து கிம் அண்டு ஜூன். ஆரமுடைய பாய் பேபிஸோட நேம் வந்து கிம் அண்டு ஜூன். ஹோபி பார்த்துட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போய் தூக்கிக்கிறாங்க. ஜியா வந்துட்டு எப்படின்னா இருக்கா, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்குறாங்க. ஆரம், மச்சான் எப்படா இருக்க, பார்த்து 80 வருஷம் ஆச்சு, கடைசியாக குழந்தைங்க பிறந்தப்போ பார்த்தது, வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. அதுக்கு ஹோபி சொல்கிறாங்க, அதை நான் கேட்கணும் மச்சான், உன்னை பார்த்து தான் ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு, தங்கச்சியை கண்ணிலே காட்ட மாட்ற, நீயும் வர மாட்ற, அவங்களுக்கெல்லாம் கால் பண்ண அவங்கள வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறானுங்க. சரிடா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குடா, வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்புறாங்க.
எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த நிமிஷம் 2 குழந்தைங்களும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆரம்பும் ஜியாவும் பார்த்து ஓடுங்க விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பியா ஆரம் ஜியா 3 பேரும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கிச்சன்லேருந்து பார்த்துட்டு தங்கங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. அதுக்கு ஜியா பார்த்துட்டு பிள்ளைங்க வந்ததுலேருந்து பிள்ளைங்கக்கிட்டே தான்மா நீ இருக்க, இந்த பொண்ணை கண்டுக்கிறதே இல்லை. அப்படிலாம் இல்லடி, வாடி வந்து உட்கார். வாங்க மாப்பிள்ள. ஆமாங்கத்தா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாமா எங்கத்தா? மாமா ஒர்க் போயிருக்காருப்பா, வந்துருவார், நீங்கள் உட்காருங்க. ஜியாவும் அந்த வாலில் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்கிறாங்க. அம்மா ஆமாடி நானும் தான். அதுக்கு ஹோபி நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இன்னைக்கு காலைல ஃபுல்லாக அம்மா ஒரே ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுக. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காலையிலேருந்து ஒரே அழுக. நீ வேற அமைதியாக ரெடி வந்தோடனே ஞாபகப்படுத்தாத, நீயும் அதை நினச்சிக்காத. என்ன பண்ணுறது, போனவ இருப்பா, எங்கே நல்லா இருப்பா, நல்லா இருந்தா சரி, அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி எல்லாமே இருக்கும். நம்ம பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. நம்ம வந்து அப்படி பார்ஷாலிட்டி பார்த்துக்க கூடாது தான். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அன்னைக்கு எதுவுமே தோணலை. நம்ம வேலை மட்டும்தான் இருந்தோம், அதனால தான் அவள் அப்படி பண்ணிட்டா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போ ஆரம், நீ ஃபீல் பண்ணாதடி, வீடு சரியாயிடும். தேடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம போய் தேடலாம். ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்ல, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம தேடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்கு ஜியா, எங்கெங்கே போய் தேட சொல்கிறீங்க? எங்கே இருப்பா, எப்படி இருப்பா? என்ன மாதிரி தான் இருப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கிட்டு போய் எப்படி தெரியுது? அவளுக்கு ஃபேமிலி எப்படி இருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருச்சா, எப்படி இருக்கா என்னன்னு கூட தெரிலங்க. நான் பண்ண தப்பு தான், அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது தான். அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிடி, சாப்பிட்றீங்க மாப்பிள்ள? சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்லை அத்தை, நாங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறோம். ஏர்போர்ட்லேருந்து வந்தோம்ல, ட்ராவலிங் வேறு கொஞ்சம் இதாக இருக்குது, டயர்டாக இருக்குது. நாங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குழந்தைங்களையும் ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டு வரோம் த, நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். ஆமாம், எங்கத்த ஜோயா? அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா மாப்பிள்ள. அவள் நாளைக்கு அடுத்த வாரம் வேறு லீவ் போடணும், என்னால் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. இன்னும் அண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாம்மா. நான் வந்திருக்கேன், லீவ் போட்டுக்கக்கூடாதா? நானும் அதாண்டி சொன்னேன் காலையில், நான் அடுத்த வாரம் லீவு போடணும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப லீவு போட விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டாடி. அதனால தான் உங்கள் அண்ணாவை நான் வர சொன்னேன், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருப்பாங்க, லீவு கிடைக்காதுல்ல, அதனால தான். சரிம்மா, நாங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறோம். என் ரூம் ரெடி பண்ணி தாண்டி நான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ வரேன்னு சொன்னீங்களோ அப்போ நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, குழந்தைங்களே ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு வாங்க. நான் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கேன், நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குன்றது எனக்கு தெரியல, நான் அதை செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா. அதுக்கு ஆரம், அதெல்லாம் வேணாம் த, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஐயோ அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள. ஜியா குழந்தைங்க கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்க ரூமை சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பழைய தாட்டு, அவங்க சிஸ்டர் கூட இருந்தது அப்படின்றது அவங்க அந்த ஞாபகமெல்லாம் வருது. அந்த சிஸ்டர் யாருன்றதை நம்ம பார்க்கலாம், வரப்போகிற சீன்ஸில் பார்க்கலாம். போயிட்டு ரூமை சுற்றி பார்க்குறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ரூம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தாண்டி இருக்குது. ஆமாங்க, இந்த ரூமுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. என்னதான் நான் வந்து அப்படி பண்ணியிருந்தாலுமே அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே நம்ம இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கிட்ட ஒரு தாய்லாண்டில் இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு தாவணும் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பொண்ணு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு, ஹலோ, பசங்களாம் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, அத்தை எப்படி இருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்கடி, நீ எப்படி இருக்க, போய் கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுடி, என்ன இருக்கியா, வருவியா, மாட்டியா? நான் வருவேன்டா. பாப்பா ஜின்னு என்ன பண்ணுறா, ஜின்வா என்ன பண்ணுறான்? ஜின்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான்டி. ஜின்னு வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன்டி. நீ ரெஸ்டாரண்ட்டை போயிட்டியா, நீ சாப்பிட்டியாடா? நான் வீட்டில் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கடி, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அது வேறு யாரோடா, மிஸ்ஸஸ் ஜின் அண்டு அவங்க ஜின்னோடைய ஒய்ஃப் நேம் வந்து ரியா, அவங்க தான் ரியா. இந்த ரியா வந்து வேறு யாரும் இல்லைடா,
நம்ம வந்து ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஒரு அம்மா, அதாவது ஹோபியோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தாண்டா இந்த ரியா. இவங்க வந்து சின்ன வயசில் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஏஜில் வீட்டை விட்டு வந்திருப்பாங்க. அது ஏன் அப்படின்றத நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்கூலில் ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன்டி, நான் சாப்பிட்டேன்டா, நான் சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்திருக்கேன். அடியே நீ ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லிட்டு உடம்ப கெடுத்துக்காதடி. சரி, நான் என் உடம்பெல்லாம் நான் கெடுத்துக்க மாட்டேன்டா. சரி, நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும்டி. சொல்லுடா. இந்தியாவில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனுடைய அத்தையோட பசங்களுக்கு, அதாவது ஹொபி தான், ஹொபியோடைய அப்பாவுடைய சிஸ்டர் இருக்காங்களா, அவங்களுடைய பசங்களுக்கு வந்து மேரேஜ். என் ஃப்ரெண்டோடைய அத்தை பசங்களுக்கு மேரேஜ்டி. நம்ம இந்தியா போகணும். இந்தியாவில் எந்த இடம்டா? இந்த இடம். அந்த இடத்துக்குலாம் என்னால் வர முடியாது ஜென், வரமாட்டேன். ஏய், நீ இன்னும் அதை மறக்கலையாடி? அது சின்ன வயசில் நடந்ததுடி. அது என்னதான் சின்ன வயசில் நடந்திருந்தாலும் ஜின், அது எனக்கு நடந்தது. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அது எவ்வளோ வருஷம்லாம் ஆராதரணமாக என் மனசுக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். அது உனக்கு புரியாது ஜின். நான் வந்துட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் தான். ஆனால் நான் வந்து நீ வந்து எங்கே இந்தியாவில் அப்படின்றத நீ என்கிட்ட சொல்லியிருக்கடி. ஆனால் இந்தியாவில் எந்த ஊர் அப்படின்றத நீ என்கிட்ட, எந்த ஏரியா அப்படின்றத சொல்லலடி அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு இந்த நல்ல நேரத்தில், எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? அவங்களாம் நான் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன தான் மறந்துருந்தாலும் அவங்க உன்னுடைய ரிலேஷன்ரி. அது அவங்க என்னோட ரிலேஷனாகவே இருந்தாலும் நீ அவங்களுக்கு தேவை கிடையாது. இனி என்னுடைய ஃபேமிலி அப்படின்னா நீ, அத்தை, மாமா, அப்புறம் நிவி, நம்ம 2 பசங்க, அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர். அவங்க மட்டும்தான் என்னுடைய ஃபேமிலி. இனிமேல் அவங்களாம், நீ சொல்கிறவங்களாம் என் ஃபேமிலியே கிடையாது. நான் சொல்கிறவங்க தான் என் ஃபேமிலி. நான் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் வர முடியாது. நீ, அத்தை, மாமா, ஜின்னாவை தூக்கிட்டு போயிட்டு வா. நிவி வரால, சுகானாக்கு கால் பண்ணி சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன்டி, எனக்கு ஹொபி தான் கால் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, நீ போயிட்டு வா, என்னால் வர முடியாது. நான் வந்து இன்னும் 2 டேஸில், 2 டேஸ் கிடையாது, நான் ஒரு 3 டேஸில் நான் அங்கே வந்துடுறேன், கொரியாவுக்கு வந்துடுறேன். நீ வந்து ஜின்னுவை மட்டும் என் கையில் கொடுத்துட்டு போ. ஏன்னா ஜின்னு வந்து ரொம்ப சின்ன குழந்தைல்ல, அவளுக்கு இப்போ தான் 2 வயசே ஆகுது. அவளுக்கு வந்து கிளைமேட்டு சேராதுடா. இப்போ நம்ம கொரியாவில் இருந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு போனால் அங்கே ஃபுட்டு, வாட்டர்லாம் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு சேரும், குழந்தைக்கு சேராது. நான் வந்துடுறேன், நீ குழந்தைய கொடுத்துட்டு நீ வந்து பார்ட்டி அட்டன் பண்ணு, வெட்டிங் அட்டன் பண்ணிட்டு வா. அப்போ நீ வரமாட்டேன். நான் வரமாட்டேன் ஜின், நான் வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டேன்ல, எதுக்கு அதை தான் ஞாபகப்படுத்துகிற? சரிடியா தான், நீ கோவப்படாத. ஆனால் இருக்கியப்பப்பா, நீ ரொம்ப அடம் பிடிக்கிறடி. நான் உன்னை காலேஜில் எப்படி பார்த்தேன்னா அப்படியே தாண்டி இப்போ வரை இருக்க. நான் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து ரியா அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து ஒரு ஜாலியாக பேசுகிறாங்க. சரிடி, நீ போய் ஹிஸ்டாரிக் பிளேஸை சுற்றி பார்த்துட்டு ஒழுங்கா ரூம் போய் சேரு, ரொம்ப வெளியே சுத்தாத. சரி ஜென், நீ பார்த்து போ. நான் வந்துட்டேன்டி. நீ போகும்போது வேகமாக போ, வேகமாக வருவ காரில், நீ பார்த்து போ, இல்லை உன்னை கொண்டுருவேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சிருது. நான் எதையும் மறக்கவும் மாட்டேன், மறக்கவும் முடியாது. மறக்கிற மாதிரியா என்னை அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்தா நான் அவங்க மூஞ்சியில் கூட நான் இனி முழிக்க மாட்டேன். அது நான் எப்பயோ எடுத்த சபதம் தான், இது மாறவே மாட்டேன் நான். ரியா பெருசாக பிரீத் தொட்டு எடுத்துட்டு நேராக போய் ரூம், அதாவது தாய்லாண்டில் இருக்கிற ஹோட்டல் ரூமில் போய் பொட்டுன்னு படுத்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே அமெரிக்காவில் காமிச்சா, அங்கே நம்ம சுகா, மிஸ்ஸஸ் மின்யோங்கி, அவங்களுடைய 2 குழந்தைங்க. சுகாவுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி, 1 பாய் பேபி. ஃபஸ்ட்டு யாருன்னா, கேர்ள் பேபியோட நேம் வந்து யங்மி, அவங்களுக்கு ஏஜ் வந்து 4. அதாவது பாய் பேபிக்கு வந்து இப்போ தான் வயசு வந்து 1.5 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து இப்போ தான் பிறந்து, அவங்க ரொம்ப குட்டி பையன். அதாவது கேர்ள் பேபி வந்து வயசு 4, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது. சுகாவுக்கு வந்து 1 கேர்ள் அண்டு பாய், 2வது வந்து பாய் பேபி.
அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சுகா வந்து மிஸ்ஸஸ் மின்யோங் கிட்ட கேட்குறாங்க, என்ன நம்ம கிளம்பலாமா, அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்டு கிளம்பலாமா, இது ஃப்ரெண்டோடைய அத்தையோடைய பசங்களுக்கு வந்து மேரேஜ் சொல்லியிருந்தேன் நாங்கள் போகலாங்க, நீ லீவ் சொல்லிட்டேன், நான் லீவ் சொல்லிட்டேங்க. அவங்க குழந்தைங்கெல்லாம் கிளப்பி நேராக கீழே ஹாலுக்கு வந்துட்டாங்க. ஹாலுக்கு வந்து அவங்க அம்மா மின்யோங்கி வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. அம்மா அம்மா இருடா வரேன்டா, கிளம்பிக்கிட்டு இருக்கோம்டா, அப்பாவும் கிளம்பிக்கிட்டு இருக்காரா, புருடா வரோம்டா. இந்த பொண்ணுங்களோட நீங்கள் தான் ரொம்ப மோசமாக இருக்கீங்க, என் பொண்டாட்டியே கிளம்பி வந்துடா, உங்களுக்கு என்னம்மா. மிஸ்ஸஸ் மின்யோங்கி திரும்பி பார்க்குறாங்க. என்ன நான் என்ன மேக்கப் அப்படியே போட்டுக்கிட்டு திடீர்னு, ஆமாடி, இந்த துணியை கொண்டு மூஞ்சில் எரிஞ்சா 1/4 கிலோ பவுட்ரு அப்படியே அந்த துணியில் வந்துடும்டி, அவ்வளோ மேக்கப் போடுற நீ தானே மேக்கப் கண்ணுக்கு பாரு, கண்ணு கீழே இதெல்லாம் போட்டிருக்க, சரி விடு, அப்படித்தான். அது குழந்தைங்க பார்த்து கைத்தட்டி சிரிக்குதுங்க. அதுக்கு சுகாவுடைய அம்மா வந்துட்டு, எதுக்குடா காரணத்தால் அவளையே பிடிச்சி அம்பழுத்துக்கிட்டு இருக்க. ஆமாம் மம்மி, அவள் அவ்வளோ மேக்கப் போடுறா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது. சரி கிளம்பிட்டீங்களா, எல்லாமே எடுத்து வச்சாச்சுலே, நீ எல்லாமே எடுத்து வச்சாச்சுடி, குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அதை காணோம் இதை காணோம்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம போகிறது இந்தியாவுக்கு போகிறோம், என் மச்சானுடைய அத்தை பசங்களுக்கு மேரேஜ், அங்கே போகிறோம். சரிடா தெரியுது, நீ சொன்னில்ல, எதுக்கு இத்தனை தடவை சொல்கிற. அவன் அப்படித்தாம்மா. அவங்க நேராக கிளம்பி அவங்க அமெரிக்கன் ஏர்போர்ட்லேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு அவங்க ஃப்ளைட் ஏறி நேராக இந்தியா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஹொபிக்கு கால் பண்ணுறாங்க. ஹொபிக்கு கால் பண்ணி, ஹொபி சொல்லு மச்சான், சுகா எப்பட்றா இருக்க. டேய் நான் நல்லா இருக்கேன்டா, நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன்டா, இந்தியா ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறேன், எனக்கு அங்கேருந்து வழி தெரியாதுடா உன் ஊருக்கு வர்றதுக்கும் உன்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு. எங்கன்னு சொல்ல, என்னடா நீ 4 நாள் கழிச்சு தான்டா வரேன்னு சொன்னேன். ஆமாடா 4 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் லீவ் கிடச்சிருச்சு, சரி அதான் எதுக்கு முன்னாடியே வந்துடலாம், நானும் இந்தியாவை சுற்றி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட உன்னுடைய குழந்த ஆரம்புக்கு குழந்த பிறந்தப்ப வந்து பார்த்ததுடா இந்தியாவை, அப்போ வந்தது தான், என்ன பண்ணுறது. சரிடா வா. அம்மா நீ ஜின்னுக்கு கால் பண்ணிட்டியாடா. ஜின்னுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், அவனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன்டா, அவன் எப்போ வரான்னு தெரில, ஆனால் வரேன்னு சொல்லிட்டான் அவன். சரி மச்சான், நீ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, உன்னுடைய ஒய்ஃபு நாங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டோம்டா, நான் வெயிட் பண்ணுறேன், நீ 5 நிமிஷத்தில் நீ இங்கே இருக்க. ஆமாம் ஆரம்புடைய ஒய்ஃபு உன் தங்கச்சி, அவங்கெல்லாம் வந்துட்டாங்கடா இப்போவே, அவங்களாம் காலையிலே வந்துட்டாங்க. ஒப்பி கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டா. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு சுகாவுக்கு கால் பண்ணுறாங்க. சுகா கால் எடுத்துகிட்டு, என்ன மச்சான் வந்துட்டியா. நான் வந்துட்டேன்டா, நீ எங்கடா நிற்கிற. நான் அங்கே அந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட அந்த விசாலாம் இது பண்ணுவாங்களடா, அங்கே தான்டா இருக்கேன். சரி மச்சான், நீ அங்கேயே இரு, நான் வரேன். அம்மா நிவி வந்துட்டாங்களாடா. நிவி வேறு யாரும் இல்லைடா, நம்ம மிஸ்ஸஸ் நம்ம சுகா இருக்கார்ல, சுகாரோடைய ஒய்ஃபு. இந்த நிவி யார் அப்படின்னா, நம்ம ஜின்னு இருக்காங்கள்ல, ஜின்னோடைய ஓன் சிஸ்டர். அவங்களுக்கு தான் ஜின் ஃபேமிலி வந்து சுகாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது அவங்களும் லவ் மேரேஜ் தான்டா. அவங்களாம் காலேஜ் படிக்கும்போது எல்லாம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸு தானே. அப்போ பார்க்க போக வரம்பு இருக்கும்போது சுகா லவ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் வீட்லேயும் பேசி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கடா, அவ்வளோதான், அதுதான்டா. சரிடா நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பி உள்ளே காரை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. சுகா ஃபேமிலி எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்து, சுகா எப்பட்றா இருக்க, எப்படிம்மா இருக்க நிவி, நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேண்ணா. அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்பா நீங்கள். நாங்களாம் நல்லா இருக்கோம்டா. அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க. அப்பா வேலைக்கு போயிருக்காங்க. உன்னுடைய ஒய்ஃப் வரலையாடா. ஒய்ஃப் வந்து ஸ்கூல் போயிருக்காங்க, அடுத்த வாரம் லீவ் போடணும்ல, உங்களுக்கு லீவ் ஸ்கூலில் கிடைக்காது, ஏன்னா குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வருது, சின்ன குழந்தைங்க தான் இருந்தாலும் எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லை, ஸோ அதனால் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஒன்று குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரிடா நம்ம போகலாமா. போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹொப்பி வந்து சுகா ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா ஆரம்புடைய ஃபேமிலி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஏன் எப்பட்றா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே சுகா வந்து போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டாரு. அவங்க பார்க்குறாங்க எல்லோரும், இங்கே என்னடா நடக்குது. ஓடி வந்தோடனே எப்படி இருக்காங்க என்னன்னு கூட கேட்கல, ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க.
ஆரம் பார்த்துட்டு, டேய் எல்லாரும் பார்க்குறாங்கடா, நம்மளை சும்மாவே ஒரு காலத்தில் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம பொண்ணுங்க வேணாம் வேணான்னு சொல்லி நம்மளை அப்படி தான் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது பசங்க தான் பிடிக்கும்னு. ஆனால் நீ இப்படி பண்ணாத மச்சான், எந்திரிடா, ஏய் தள்ளுடா அப்படி சொல்லிட்டு ஆரம் கலாய்க்கிறாங்க. ஏண்டா உன்னை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உன்னை வந்து நான் டைட்டாக ஹக் பண்ணி மிஸ் யூ மச்சான் அப்படின்னு சொன்னால் நீ வந்து நீ இப்படியா சொல்கிற, போடா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன கொஞ்சமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் ஆரம் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைமா சண்டை போட்டுட்ருக்கீங்க? ஆமாண்ணா வாங்க, எங்களை கூட பார்க்காம உங்கள் ஃப்ரெண்டு தான் முக்கியம் இல்லை. சாரிம்மா, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்போ நம்ம மட்டும் என்ன டெய்லியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளும் எப்பயாவது வருஷத்துக்கு ஒருக்க தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா சாரி. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. சுகாவுடைய அம்மா அப்பாவும் ஒபியோட அம்மா அப்பாவும் பேசிக்கிறாங்க. சரிடா வாங்க சாப்பிட்லாம். இல்லைம்மா வந்தது டயர்டாக இருக்குது, நாங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறோம், அப்புறம் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம். சரிம்மா மேலே ரூம் இருக்குது நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு ஹொபியோடைய அம்மா அப்பா வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்களும் கிளம்பி நேராக ரூமுக்கு வந்துட்டாங்க. ரூமை வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. அப்போ சுகா அம்மா ரூமை பார்த்துட்டு, நல்லா இருக்குங்களே ரூம் இந்தியாவில்? ஆமாடி நல்லா இருக்குது. இப்போ டிஸ்பிளே ஆகிற ரூம் வந்து சுகாவுடைய அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, இது வந்து சுகா அண்டு மிஸ்ஸஸ் சுகா அவங்க 2 சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ரூமு. சரி மச்சான், நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க. நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாம்மா, நான் கீழே போகிறேன். சரிண்ணா ஓகேண்ணா. அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்க? நாங்களாம் சாப்பிட்டோம்மா, ஆரம்பம் வந்தான் அவங்க கூட தான் சாப்பிட்டோம். சரிண்ணா ஓகேண்ணா. அண்ணா ஜின்னு ஜின்னு வருவாம்மா. ஏன் நீ கால் பண்ணல? ஓ அண்ணன் தானே கால் பண்ணால் எங்கண்ணா எடுக்கிறேன்? அவன் தான்ண்ணா, அவன் அண்ணி கூட பேசுகிறதையே அவன் வேலையாக வச்சுருக்காண்ணா. அண்ணி வந்து தாய்லாண்டுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் அவங்க வந்து ரிசர்ச் பண்ண போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த தாய்லாண்டு அவங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னாலே அவங்களுக்கு ஒரு போதை மாதிரிண்ணா. அவங்க அங்கே போயிட்டாங்களா, ஸோ அதனால் அண்ணா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனி டைம் ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருக்காண்ணா. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எப்போயாவது தான் போகிறான். அண்ணி தான் மிரட்டி, நீ போ நான் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருக்காங்க. சரிம்மா அவன் என்ன திருந்தலையா? ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சுகா சொல்கிறாங்க. சரிம்மா நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி வந்து கீழே கிளம்பிட்டாங்க. அப்போ சுகாவுடைய குழந்தைங்க அந்த பெட்டு மேலே 2 குதிக்குதுங்க. சுகா டே கீழே விழுந்துடாதீங்கடா, அது பெட்டுடா, ஏன்டா அப்படி போட்டு மிதிக்கிறீங்க, பாருடா அழுக்காகுது. அதுக்கு மிஸ்ஸஸ் சுகா வந்து, விடுங்க சின்ன குழந்தைங்கன்னா அப்படித்தான், சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க, நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சுகா சொல்கிறாங்க. சுகா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜில் இருக்கிற அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறம் சுகா வந்து மிஸ்ஸஸ் சுகாவை, நீ போய் குளிடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்க அவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க. சுகா அப்படியே உட்காந்து பார்க்குறாரு. என்னெல்லாம் சமாளிக்க முடியாது, உங்களுக்கெல்லாம் உங்கள் அம்மா தான்டா கரெக்டு, அவங்க அம்மாவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா உட்காந்துட்டே இருக்கார். குழந்தைங்க அவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க. அவரு ரூமை சுற்றி பார்த்துருக்காங்க. அதுக்கு குழந்தைங்க, என்னப்பா சுற்றி பார்க்குற ரூமை? இல்லைடா ஒன்றும் இல்லை, இந்தியாவில் வந்து ரூமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, அமெரிக்காவோட இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் பேபி கிட்ட வந்து சுகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏன்னா வந்து பாய் பேபிக்கு வந்து எப்படி சொல்கிறது, 2 வயசு தான் ஆகுது, அவனும் குதிப்பிச்சு விளாடுவான். ஆனால் அந்தளவுக்கு இது கிடையாது, ஏன்னா அப்போ தானே அது குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ அதனால தான் அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே கிளம்பி ஹால்வேக்கு வந்துடுறாங்க. ஹால்வேக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரேண்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுகா வந்து கிட்ட கேட்குறாங்க, என்னடா உன்னுடைய தம்பிகள்கிட்ட சொல்லலையா, அவங்க தம்பிங்க எப்போ வரானுங்க? அவங்களாடா அவங்களே ரிசர்ச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கடா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு கூட என்கேஜ்மெண்ட்டு தான் ஆயிருக்கு, தூக்கிட்டு சுற்றுறாங்கடா ஊரா. இப்போ பெங்களூர் போயிருக்காங்க, பெங்களூர் போயிட்டு அடுத்து ஸ்ரீலங்கா போயிட்டு தான் இங்கே வருவாங்களாம். என்னடா மேரேஜுக்குள்ளே வந்துடுவாங்களா? மேரேஜுக்குள்ளே வந்துடுவாங்கடா, வரலைன்னா அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹொபி பார்க்குறாங்க. ஹொபிக்கு ஏதோ ஃபீலாக இருக்குது. இப்போ சுகாவும் பார்க்குறாங்க ஹொபியை. என்னடா ரொம்ப ஃபீலாக இருக்கிற மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லைடா,
ஒழுங்கா சொல்றா. உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. நீ வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற ஆளு. இப்போ எப்படி ஏன் இப்படி இருக்க? நீ இன்னும் வந்து சிஸ்டரை மறக்கலையா? எப்புட்றா மறக்க முடியும்? சின்ன வயசுல கிட்டத்தட்ட 6th படிக்கும்போது தொலைஞ்சு போனாடா. என்ன பண்றா? எப்படி இருக்கா? அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கா? என்னன்னு கூட தெரிலடா. விவரமே தெரியாத வயசு. ஒரு 6th படிக்கும்போது என்னடா விவரம் தெரியும்? இது எதுவுமே தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது குபி. அந்த டைமில் அவருக்கு ஒரு கால் வருது. அவர் யாருன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம ஜின்னு தான். ஆரம் சுகா கேட்குறாங்க, யாருடா? வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜின்னு தான். சரி சரி, நீ ஸ்பீக்கரில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹொப்பியும் ஸ்பீக்கரில் போட்டு, என்ன மச்சான் என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹொப்பியும் வந்து விடாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹொப்பி கேட்குறாங்க. நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்டா, இந்தியன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் எனக்கு வழி தெரியாதுடா, வந்து கூட்டு போடா. என்ன மச்சான் நீ வந்து 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்ன, 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்ன. ஆமாடா என்ன பண்ணுறது, எனக்கும் லீவு கிடச்சிருச்சு, நானும் வந்துட்டேன், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். என் ஒய்ஃபு வரேன்னு சொல்கிறாடா, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா, அப்போ கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, என்னடா பண்ணுறது, அவள் வர மாட்டேங்க. குழந்தைங்க நான் ஜின்னுவாக மட்டும்தான்டா கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஜின்னு வந்து அவங்க அம்மா கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணுற, குழந்தைடா, சின்ன குழந்தைடா, அவளுக்கு 2 வயசு தாண்டா ஆகுது, அம்மா விட்டு அவள் பிரிஞ்சு இருக்க மாட்டாடா. அவள் இங்கே டூர் போய் அவங்க 10 நாள் இருந்ததுக்கே அவள் அந்த அழுதாடா. அதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணி வீடியோ காலில் காமிச்சதுக்கப்புறம் தாண்டா அவள் சாப்பிட்டே தூங்குனா. என்னடா பண்ணுறது, 2 வயசு குழந்தைல, அவளுக்கு வேறு இங்கே இருக்க கிளைமேட் சேராது, நாங்கள் கொரியாவில் வேற இருந்தோமா, இந்த கிளைமேட் சேராது. சரிடா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. சரி மச்சான், இரு மச்சான், நான் அந்த 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கால் கட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆரமும் சுகாவும் நாங்களும் வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கிட்டேருந்து சுகாவுடைய 2 குழந்தைங்களும் வந்துடுதுங்க. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்துடுதுங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க? நாங்கள் வந்து ஜின்மாமாவை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கை நீட்டுறாங்க. அப்போ மிஸ்ஸஸ் சுகா பார்க்குறாங்க, என்ன எங்கே போகிறீங்க? வந்தோடனே எங்கேயாவது கிளம்பிக்கிட்டே இருக்குது. என் ஃப்ரெண்டு ஜின்னு வந்திருக்காண்டி, அவனை கூப்பிட போகிறேன், நான் ஒன்றும் ஊர் சுற்றலை. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுகாவும் வந்து குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு, ஒரு குழந்தைய வந்து சுகா தூக்கிட்டார், இன்னொரு குழந்தைய வந்து ஆரம் தூக்கிட்டார். ஆரம் குழந்தைங்கள வந்து மேலே தூங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் குழந்தைங்க கீழே வரல. மிஸ்ஸஸ் ஆரம் மட்டும் கீழே உட்காந்து அவங்க அம்மா அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆரம் அம்மா அப்பா கூட, ஹொப்பி அம்மா அப்பா, சுகா அம்மா அப்பா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க மிஸ்ஸஸ் ஆரம் எங்கே போகிறாங்க, சரி போகும்போது கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. இவங்களும் கிளம்பி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வந்தால் அங்கே இங்கே வந்துட்டு ஜின்னுக்கு கால் பண்ண, நீ எங்கேடா இருக்க? அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறான். சரி மச்சான் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹொப்பி கால் கட் பண்ணிட்டு உள்ளே வராங்க. பார்த்தோன்னே ஜின்னுக்கு வந்து ஷரிஷாக்கு ஜின்னு வந்து ஓடி வந்து அவங்க 3 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டாரு. அப்போ ஜின்வா பார்க்குறான், என்ன பண்ணுறாரு அப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாரு. உங்கள் அப்பா அப்படி தாண்டா அலுசு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான், ஏர்போர்ட்டுன்னு கூட பார்க்காம. ஜின் இருமா, நான் இப்போ தான் என் ஃப்ரெண்டே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்க 3 பேர்த்தையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க கையில் இருக்குடா, நசுங்கிறாமடா, குழந்தைங்க பாவம்டா, பாவம் அந்த குழந்தைங்க வேற நடுவில் மாட்டிக்கிச்சு, 2 வயசு அந்த பையனுக்கு, அவன் ரொம்ப மாட்டிக்கிட்டு. மச்சான் எப்படா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அந்த குதிக்கிறாரு. நாங்கள் நல்லா இருக்கோம்டா, நீ எப்படா இருக்க, போடா, நான் கூட பேச மாட்டேன். ஏன் மச்சான் நீ ஒய்ஃபையும் குழந்தைய விட்டு வந்துட்ட? அவங்க வரமாட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் எவ்வளோ தாண்டா அவளுக்கு சொல்கிறது, அவள் சரியான அடமெண்ட்டுடா, ரவுடிடா, அவள்கிட்டலாம் கேட்கவே முடியாது. அதுக்கு ஜின் அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அவள் வந்து ரிசர்ச்சுக்கு போயிட்டு வந்து அவளுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டான், இவன் என்னமோ தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கான் அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜின் அம்மா சொல்கிறாங்க.
நீ நல்லா வந்து உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுமா, நீ இருக்கிறனால தான்மா அவள் ரொம்ப ஓவராக போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. நீ ஒரு நாள் அந்த குழந்தைய மேய்க்கிறதுக்கு நீ இவ்வளோ சொல்கிறியே, அவள் ரிசர்ச்சுக்கு போயிட்டு வந்து வீட்டிலே வேலையும் பார்த்துட்டு அந்த உன்னுடைய 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ சும்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற, செஃப்ன்ற பேரில் அங்கே போய் சமைக்கிற, சும்மா சமைக்க மட்டும் தான்டா செய்கிற. ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு வேலை பார்க்குறது கிடையாது. அப்படியே போய் பொட்டுன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுத்துறது. சில சமயம் குளிக்கிறது கூட கிடையாது. உன்னுடைய அந்த கோட்டி அதையும் கழட்டி வைக்கிறது கிடையாது. ஒன்று நான் பண்ணுவேன், இல்லைன்னா அவள் பண்ணுவா. நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீ பேசுகிற பேச்சு உன்னை கொண்டே விடுவேன். சரிம்மா விடுமா, அப்படி ஃப்ரெண்ட்ஸை நல்லா அசிங்கப்படுத்தாத. உன்னுடைய வண்டவாளம் அவங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு எப்படிப்பா இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபு? அவங்களாம் வீட்டில் இருக்காங்கம்மா, நாங்கள் வந்து அந்த குழந்தைங்க வந்து அங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். சரி, நான் போகலாமா? நான் போகலாமா, வாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்து வீட்டு வாசலில் கார் நிப்பாட்டி அவங்க எல்லாருமே இறங்கி வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த டைமில் வந்து ஆரம்புடைய குழந்தைங்க அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஆரம் வந்து மேலே போயிருப்பாங்க. ஏன்னா ஜின் ஃபேமிலியில் வரும்போது ஆரம் ஒய்ஃப் வந்து இங்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஆரம்கிட்ட வந்து ஜின்னுக்கு எங்கடா உன் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் மேலே குழந்தைங்கள பார்த்துட்டு இருப்பாடா, குழந்தைங்க எந்திரிச்சோடனே அழுவுங்க, அவளை தான் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா. அப்புறம் வந்து ஜேகப்போடைய அம்மா சொல்கிறாங்க, சாப்பிடுங்கப்பா, காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஃபேமிலி சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு சுகாக்கிட்டேயும் ஜின்னு சொல்லிட்டு, சரி நான் மேலே போயிட்டு வரேன்டா, போயிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நம்ம பேசலாம், இல்லை எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மச்சான், நீ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. ஆரம்பிக்கிட்ட ஜின்னு சொல்கிறாங்க, உன் ஒய்ஃபை காமிடா, நான் ஒய்ஃப் பார்த்துட்டு கூட போகிறேன், நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நைட்டு நம்ம இங்கே தானே இருப்போம், பார்த்துக்கலாம், சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். அந்த ஹுபியோட ஒய்ஃபும் ஈவினிங் வந்துடுவாங்க, நம்ம பேசிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு பேசிட்டு கூட சாப்பிட்லாம்டா. நம்ம ரொம்ப நாள் இந்தியாவிலலாம் அப்படி தானே பண்ணுவாங்க. இந்த இந்தியாவில் மொட்டை மாடியில் உட்காந்து இந்த நிலாசோறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாப்பிடுவாங்கள்ல, அவங்க அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம்டா. போ மச்சான், நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு ஜின்னுடைய ஃபேமிலி வந்து மேலே அனுப்பிச்சி வச்சிடறாங்க. ஹுபி ஃபேமிலி அவங்க போய் ஜின்னு ரூமுக்கு வந்து ரூமை சுற்றி பார்த்துட்டு ஜின்வாவை போடா போய் அந்த பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் படுத்துக்கிறான். ஜின்னும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அப்புறம் குழந்தைய ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டுட்டு வீடியோ கால் பேசுகிறாங்க. யாருக்கு? மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு வந்து கால் வருது. அவங்க காலை அட்டன் பண்ணிவிட்டு, என்னடா ஊருக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஊருக்கு வந்து நாங்கள் ரூமுக்குள்ளேயே வந்துட்டோம்டி, இந்த பாரு இதான் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு வந்து இந்த ரூம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நமக்கு எதை பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு பேட் ட்ரீமு. நமக்கு அந்த ட்ரீம் நடந்து எங்கேயோ அதை பார்த்த மாதிரியே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டு அவங்க ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாப்பா என்னடி பண்ணுறா, பாப்பா இந்த தூங்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் காமிக்கிறாங்க. சரிடி, சாப்பிட்டல பாப்பா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்டியா? நல்லடி, நாங்கள் இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருந்தாலும் அது ஜின்வா இருக்கான் பாரு. தங்கம் உனக்கு ரூம்லாம் பிடிச்சிருக்காடா, ஊர்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு மம்மி, நீ தான் வரல, நீ வந்தது நல்லா இருந்திருக்கும், பாப்பாவும் தங்கச்சியும் வந்ததா நல்லா இருந்திருக்கும். என் அம்மாவுக்கு முடியலடா, நீ இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வாங்க, நம்ம இன்னொரு நாள் வந்து நம்ம போய்க்கலாம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்த்துட்டு, நீ அடுத்து ஊருக்கு வந்தால் எங்கள்கிட்ட குழந்தைய தள்ளிட்டு நீ மறுபடியும் ரிசர்ச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவேன், எங்கிட்ட நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, இந்த 2 குழந்தைங்க பிறக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் எங்கடி நீ இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ரொம்ப ஃபீலிங்காக அவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. லூஸு, என்னத்தை உட்காந்து குழந்தைங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜின்னு வந்து திட்டுறாங்க. சரி, அத்தை மாமா எங்கடா, நீ மட்டும் இருக்க, அவங்களுக்கு ரூம் தனியாக இருக்கா? ஆமாடி, அவங்களுக்கு ரூம் தனியாக இருக்குது, வேணா வீடியோ காலில் காமிக்கவா? சரிடா, கொண்டு போய் காமி, அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க எடுக்கலை, நீ போய் காமி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜின்னு வந்து ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. ஜின்னு வந்து நடந்து போய் ஜின்வாவை கூட்டிகிட்டே போய் அவங்க அம்மா அப்பா ரூம் முன்னாடி நிற்கிறாரு. அவங்க அம்மா அப்பா ரூமை நாக் பண்ணிவிட்டு அவங்க அப்பா தான் வந்து திறக்கிறாரு. என்னடா என்னாச்சு? இந்த பாருப்பா அவங்க மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. எப்படிம்மா இருக்க, சாப்பிட்டியா? மாமா நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? அத்தை எங்க? அத்தை அந்த இருக்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் காமிக்கிறாங்க. அத்தையும் பார்த்துட்டு என்னடா என்ன பண்ணுற, எப்படி இருக்க,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்ட்ட, அந்த பாப்பா தூங்குறா, இப்போ தான் வந்து அவளுக்கு வந்து மில்க் கொடுத்துட்டு தூங்க வச்சுருக்கேன். சரிடா சரிடா, பார்த்துக்கோ, பத்திரமா இருங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம். பரவாயில்லத்த, நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டே வாங்க, எதுக்கு சீக்கிரம் அப்படின்ட்டு. சரிடா, நான் அந்த ஜின்னுக்கிட்ட கொடுக்குறேன்டா. ஓகேத்த அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜின்னுக்கிட்ட சொல்லிவிட்டு ஜின்னுக்கிட்ட ஃபோனை கொடுத்துறாங்க. சரிடி, நான் அப்புறம் கீழே போயிட்டு எல்லாரையும் வச்சுட்டு உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன், எல்லாரையும் நீ பாரு, உன்னால் வரதான முடியல, எல்லாரையும் பாரு அப்படி சொல்லிட்டு ஜின்னு வந்து மிஸ்ஸஸ் ஜின்னுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சரிடா, உனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீ கால் பண்ணு, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு நடந்து அவங்க அம்மா அப்பா ரூமை விட்டு வெளியே வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது தான் ஆரம்புடைய ஒய்ஃபும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்புடைய ஒய்ஃபை வந்து இன்னும் வந்து அவ்வளோவா நோட் பண்ணலை. ஏன் வெளியே வந்த அவங்க அம்மா அப்பாவுமே நோட் பண்ணலை. பார்த்துட்டு மச்சான் என்னடா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கேட்குறாங்க. நான் கீழே பண்ணடா, நீ வான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒய்ஃபை வந்து ஜின்னுடைய பையன் ஜின்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏற்றுக்கும் சரி ஷாக்கு. நம்ம வந்து இப்போது என்ன பார்க்குறோம், யாரை பார்க்குறோம், நம்ம வந்து நம்ம மருமக ரியாவை பார்க்குறோமா இல்லை ஒய்ஃப் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. ஜின்னுக்கெலாம் நம்ம ஒய்ஃபை பார்க்குறோமா இல்லை ஒய்ஃபை பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு செம்ம டவுட்டு. அவர் வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டார். வந்த வந்துட்டு டேய் மச்சான் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டரை போட்டு குலுக்குறாரு. அவர் அப்படியே எப்படி சொல்கிறது, உறைஞ்சி போய் இந்த பனியில் உறைஞ்சி போனால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாரு. அவங்க இது ஒய்ஃபுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜின்வா பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒய்ஃபுக்குன்னா செம ஷாக்கு. என்னதான் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு வந்து ஷாக்குன்றதை விட புரியாத மாதிரி கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. ஜின்வா தான் கீழே நின்றுக்கிட்டு இருக்கான். ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்து ஜின்னாவையும் பார்க்குறாரு, ஜியாவையும் பார்க்குறாரு, அவங்க அம்மா அப்பா ஆரம்பையுமே பார்க்குறாரு. ஆரம்புக்கு ஒன்றும் புரியல. அந்த டைமில் சுகா ஹோபி வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க போய் ரொம்ப நேரமாக ஆச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி தூங்குறாங்க அப்படின்னா பேசாமல் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் மேலே ஏறி வந்திருப்பாங்க. ஹொபியும் சுகாவும் பார்த்துட்டு ஏன் அவங்க 5 பேர் இப்போ நிற்கிறாங்க, அந்த குட்டீஸும் கீழே நிற்கிதுன்னு சொல்லிட்டு போய் ஜின்மாவுடைய குழந்தைய வந்து ஹொபி தூக்கிக்கிட்டு அந்த குழந்தை மூஞ்சியை பார்த்தா அவருக்கு வந்து ஜின்னு மூஞ்சி மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் அவர் தங்கச்சி ஹொபியோடைய தங்கச்சி தானே ரியா, அந்த ஃபேஸ் கட்டும் வந்துட்டு போகுதா. அவர் வந்து குழந்த ஊர்லேருந்து வந்தப்போ கூட அவர் வந்து அவ்வளோ பார்த்துருக்க மாட்டார். இப்போ தான் குழந்தையோடைய மூஞ்சி நல்லா பார்க்குறாரா, அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க 5 பேரையும் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சொல்லிட்டு ஹொபி வந்து ஜின்னு ஜியாவெல்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க. ஆரம்புடைய ஒய்ஃப் அண்ணா என்னன்னா அவர் எப்படி ஷாக்காகி நிற்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. ஜின்வா அந்த பையன் வேறு என்ன அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க. அப்போ ஹொபி பார்த்துட்டு இது அண்ணன் என் தங்கச்சி ஜியா, நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன்ல ஆரம்புக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி வந்து ஜின்னை பார்க்குறாரு. ஜின்னு வந்து ஹொபியை திரும்பி பார்த்துட்டு அதாவது ஜின்னுக்கு வந்து ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. ஜின்னுடைய அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, கோஇன்சிடென்ஸாக இருக்க அதாவது உலகத்தில் 7 பேர் இருக்கிறதா சொல்லுவாங்கள்ல, அவங்க இதுலேயும் இவங்க 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி எடுத்துக்கிறதான்னு தெரியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க முழிச்சிட்டே நிற்கிறாங்க. ஜின்வாவை தூக்கி வச்ச ஹொபிக்கு ஏதோ ஃபீலாகவே இருக்குது. வந்து அவங்களுடைய தங்கச்சி ப்ரெசன்ஸை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ரியாவுடைய குழந்தை தானே ஜின்வா, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கா. பார்க்குறாங்க 5 பேர், அதாவது ஜின்னுடைய அம்மா அப்பா 3 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியல. நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, இதை நம்ம கோஇன்சிடென்ஸாக எடுத்துகிட்டு போயிடலாமா இல்லை இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டக்குன்னு வந்து ரியலைஸ் ஆகி சும்மா நார்மலாக கொண்டு சொல்லிட்டு இல்லைடா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு காமிச்சிட்டு
அவர் வந்து வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்துமே அவருக்கு அதே தாட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் காட்டிக்க முடியாதுல்ல. அப்படி சொல்ல ஆனால் ஹொபி வந்து ஜின்வாவை கீழே இறக்கவே இல்லை. ஜின்னு சொல்கிறாரு, கீழே இறக்கி விட்றான், அவன் போய் சாப்பிட்டுட்டான், அவனா சாப்பிட்டுக்குவான். ஹொபி சொல்கிறாரு, நான் வேணா உன் பையனை ஊட்டி விட வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி வந்து ஜின்னுக்கிட்ட கேட்குறாரு. நீ ஊட்டி விட போறியா? சரி நீ என்னமோ பண்ணு, நான் வேணா சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா ஜின்னெல்லாம். ஹொபி அம்மா அப்பா பார்க்குறாங்க, இவன் அவன் பிள்ளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் ஊட்டி விடுவான். அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஹோபியும் பார்க்குறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. சரி அவங்க வந்து நார்மலாக விட்டாங்க, ஏதோ குழந்தை ஆசையாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஹொபியோடைய குழந்தைங்கன்னு வந்து பார்க்குறாங்க, நம்மளுக்கு கூட அப்பா வந்து எப்பயாவது ஊட்டி விடுவார், இது என்ன கர்மம் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களும் நார்மலாக ஆரம்ப குழந்தைங்களோட விளையாட போயிட்டாங்க. ஜின்வாவும் சாப்பிட்டுட்டு ஹொபியும் ஊட்டி விட்டுட்டு ஜின்வாவும் சாப்பிட்டுட்டு அவங்க பசங்க கூட விளையாட போயிட்டான். ஆரம்ப பசங்க கூட ஹொபி பசங்க கூட விளையாட போயிட்டான். சுகா பொண்ணு சொல்கிறா, அண்ணா அங்கே வந்து ப்ளே ரூம் இருக்குது, நாங்கள் அவ்வளோ நேரம் அங்கே தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், நீ வருவ அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சுகாவுடைய பொண்ணு வந்து எல்லாரையும் அந்த குழந்தைங்க எல்லாரையும் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு சுகாவுடைய பொண்ணு போயிடுது. அங்கே போயிட்டு அந்த பொம்மை படம் இருக்குல்ல, சோட்டா பீம், அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்குது. ஜின்வா அதை பார்த்துட்டு, சோட்டா பீம் நான் எங்கள் வீட்டில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வாவும் ஓடி போய் உட்காந்துக்கிட்டான் எல்லா குழந்தைங்க பக்கத்தில். அந்த குழந்தைங்க ஜாலியாக பார்க்குதுங்க எல்லா குழந்தைங்களும். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஒரு வீடை காமிச்சான். இப்போ தான் நம்ம சோபின் அண்டு காயோட இன்ட்ரொடக்ஷன். அவங்க 2 பேரும் அவங்க ஆளுங்க கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்களுக்கு வேகமாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேசுகிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஹோபியோட அம்மாவுக்கு வந்து காயோட அம்மா அப்பா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாமா, இன்றைக்கி தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோடைய அம்மா கிட்டே வந்து காயம்மா சொல்கிறாங்க. சரி போகலாம், எங்கள் வீட்லேயும் இது என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்துட்டாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம், அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க கிளம்பி, நாங்கள் எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம், இங்கே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹொபியோடைய அம்மா சொல்கிறாங்க. நான் வரோங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காயோட அம்மாவும் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. காய் அப்பா கேட்குறாரு, என்னடி அங்கே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு சொன்னாங்க, சரிடி வா கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹொபியோடைய வீட்டுக்கு உள்ளே வந்ததும் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹொபியோட அம்மா அப்பா கிட்டே போய் காயோட அம்மா அப்பா பேசுகிறாங்க. போகலாமா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வாங்க, நான் உங்களுக்கு என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலியை காட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வரதை பார்த்துட்டு இவங்க எல்லோரும் திரும்புகிறாங்க, யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புங்க. ஏன்னா இவங்களை வந்து தெரியாதுல்ல, ஹொபி ஃபேமிலிக்கு மட்டும் தானே இவங்களுக்கு தெரியும். ஹொபியோடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஜின் ஃபேமிலிக்கு, ஆரம் ஃபேமிலி, சுகா ஃபேமிலிக்கெலாம் தெரியாதுல்ல. எல்லோரும் பார்க்குறாங்க, இது யார், இவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹொபி அம்மா அப்பா தான், இவங்க தான் ஹொபியோடைய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஹொபியோட அத்தையும் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிவிட்டு சரி நம்ம போகலாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு சீக்கிரம் வரணும், வேலையெல்லாம் இருக்குல்ல, இன்னும் 4 days தான் இருக்குது, ஒரு வாரம்ன்ற இன்னும் 5 நாள் போயிடுச்சு, 4 நாள் போயிடுச்சு, இன்னும் 4 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது, நம்ம வேகமாக போகணும்னு சொல்லிட்டு இவங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சுகா, மிஸ்ஸஸ் ஆரம், இவங்க எல்லாரும், மிஸ்ஸஸ் ஹோபி எல்லோரும் குழந்தைங்கள கூப்பிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேடா, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம்டா.